போட் நெக்குக்கு இந்த மாதிரியான கீ ஹோல் டிசைனுக்கு கேன்வாஷ் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கழுத்துக்கு டிசைன் வரைகிறதுக்காக நான் கேன்வாஷ் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பேர் பேப்பர் கேன்வாஷ். இதில் ஒரு பகுதி இந்த மாதிரி மின்னு இருக்கும், இன்னொரு பகுதி சொர சொரன்னு இருக்கும். இந்த பக்கம் தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே லைனிங்கில் இந்த போட் நெக் ஷேப்பை கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த லைனிங்குடைய ஃபோல்டு பண்ண பக்கமும் இந்த கேன்வாஷுடைய ஃபோல்டு பண்ண பக்கமும் இது மாதிரி ஒன்றா இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே என்ன நம்ம கழுத்துக்கு வரைஞ்சிருக்குமோ டிசைன், அதே டிசைனை கேன்வாஷில் வர மாதிரி வரைகிறோம். நான் இதில் ஸ்லோப் கொடுத்துருக்கேன் போட் நெக்குன்றதுனால. கேன்வாஷ் மார்க் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாகவே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த லைனிங் எடுத்துடலாம். இப்போ இந்த ஷோல்டர்லேருந்து 7.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். 7.5 இன்ச்சு, 8 இன்ச்சு, 9 இன்ச்சு உங்களுடைய விருப்பம் தான். அந்த கீ ஹோல் எவ்வளோ கீழே வரணும் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. 7.5 இன்ச்சுங்கிறது மீடியமான அளவு. இந்த 7.5 இன்ச்சுக்கு அப்படியே ஒரு பெரிய கோடு போடுறோம். இப்போது இந்த இடத்துல கழுத்து முடிஞ்சிருக்கு இல்லையா, இது வரைக்கும் நம்ம இந்த 7.5 இன்ச் வரைக்கும் டேப்பை இப்படி வைக்கிறோம். இதை அப்படியே பாதியாக மடிக்கிறோம். இது எந்த அளவு வந்தாலும் பரவாயில்ல, இதை பாதியாக மடிக்கிறோம். இதை மடித்து இந்த இடத்துல சென்டர் மார்க் பண்ணுறோம். இப்போ இங்கேருந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். இந்த மாதிரி 1/2 இன்ச்சு மார்க் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே ப்ளஸ் மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம கீ ஹோல் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரெஞ்ச் கவ் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி கவுத்த மாதிரி வச்சுட்டு இது இந்த ப்ளஸ்ஸு இது மூணும் ஜாயிண்ட் ஆகிறதுக்கு எங்கே வருதுன்னு பார்க்கணும். இந்த மாதிரி இருக்கா. இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன், அப்படியே வரைகிறேன். உங்களுக்கு கீழே இந்த மாதிரி அகலமாக வேணும், மேலே ஷார்ப்பாக வேணும்னா இந்த ஃப்ரெஞ்ச் கவ் ஸ்கேலை மேல் பக்கமாக திருப்பி வச்சுட்டு, இப்போ நம்ம மூணும் டச் ஆகிற மாதிரி வச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி வச்சுட்டு இதில் நம்ம மார்க் பண்ணுறோம். இதே ஃப்ரெஞ்ச் கவ் தான் கீழே அகலமாகவும் மேலே ஷார்ப்பாகவும் வருது, மேலே ஷார்ப்பாகவும் கீழே அகலமாகவும் வருது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். இப்போது இந்த நெக் இருக்கு இல்லையா, இதை சுற்றி 1.5 இன்ச் அளவில் நம்ம திரும்பவும் ஒரு அளவு மார்க் பண்ணுறோம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்மளுடைய கீ ஹோல் டிசைன் ரெடி ஆயிடுச்சு. இந்த கீ ஹோல் டிசைனை எப்படி தைக்கணுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்பில் ப்ளவுஸ் கிளாஸ், சுடிதார் கிளாஸ், அதே மாதிரி பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் கிளாஸும் இருக்குது, மேக்ஸி கிளாஸும் இருக்குது. உங்களுக்கு இந்த வகுப்பில் ஏதாவது கற்றுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்களும் நம்மளுடைய ஆப்குள்ளே சேர்ந்து ரொம்பவே கம்மி ஃபீஸில் கற்றுக்கலாம். சர்டிஃபிகேட்டும் இருக்குது. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.